இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒரு லவ் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்கும். ஸ்கூல் அப்படின்னாலே உங்களுக்குலாம் தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எனக்குலாம் தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் அடிப்பாங்க, ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவு, மழை பெஞ்சா லீவு, இந்த மாதிரி ஒரு செம்ம நியூஸே பார்க்கறது நம்மளாம் அந்த ஒரு நாள் மழை பெஞ்சா லீவு நியூஸ் பார்க்குறது, இந்த மாதிரி பல மெமரிஸ் ஓடிட்டு இருக்கோம். அந்த மெமரிஸ் இடையில பார்த்தீங்கன்னா ஒன்று காதல். காதலுங்கிறது கண்டிப்பாக ஸ்கூல் டைமில் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது வந்து காதல்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு க்ரஷ் அந்த ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. எல்லாரும் இடத்துல கண்டிப்பா ஒரு பொண்ணு அது ஸ்கூல் படிச்ச பசங்க எல்லாருக்குமே இருப்பாங்க. அது வந்து யாராலையும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல உள்ள லவ் ஸ்டோரி பற்றி நம்ம பார்க்க போறோம். நம்ம கதையில வந்து அவன் பேர் ஆகாஷ், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பேர் சுபிதா. இவங்க வந்து ஒரு 5 பேர் கேங்கு, இன்னும் 2 பசங்க ஒரு பொண்ணு, மொத்தம் 5 பேர் ஒரு கேங்கா படிச்சுட்டு இருக்காங்க ஒரே ஸ்கூல்ல. இவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே 6th போறாங்க. 6th போன உடனே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 இதா அந்த ஸ்கூல்லே டிவைட் ஆகுது. அப்பதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து போயிடுறாங்க. நம்ம சுபிதா, அதுக்கப்புறம் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அவங்க போயிடுறாங்க. நம்ம ஆகாஷ் மட்டும் இல்லை நான் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன் அப்படின்னா, ஏன் தெரியுமா அவங்களுக்கு வந்து பெருசா படிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆகாஷுக்கு. ஆகாஷ் வந்து நல்ல ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய பையன், எப்பவுமே எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு. கண்டிப்பாக ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஆள் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பேரை வந்து நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. செம்மையான ஆள் ஒரு ஆள் அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க நம்ம எப்பவுமே நம்ம கேங்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆகாஷ். அவங்க கேங்ல கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஆள். அவர் வந்து அப்படி தமிழ் மீடியத்தை போயிட்டாரு. போனாலுமே உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் எப்போ இருந்துகிட்டு இருக்கும். என்ன ரீசன்னா, இவங்க எல்லாருமே பக்கத்து வீடு விடுக்கும் போது எப்பவுமே ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம், ஈவினிங் பார்த்துட்டு பேசலாம் அப்படிங்கிறனால இவங்களுக்கு ஜாலியாக அவங்க லைஃப் போயிட்டே இருக்கு அப்படி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து காம்படிஷன், எந்த காம்படிஷன் இருந்தாலும் இவங்க வந்து கலந்துக்குவாங்க. 5 பேருமே கலந்துக்குவாங்க. இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவார், தமிழ்லேருந்து வருவார், இவங்க இங்கிலீஷில் 4 பேர் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அந்த கப்பு எல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு காம்படிஷன் கலந்தாலும் கண்டிப்பாக அவங்க 5 பேர் சேர்ந்தா வின் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 9th 10th அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொண்ணுங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய வயசு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷுக்கு வந்து வேற பொண்ணுங்க, அந்த தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் வருது. க்ரஷ் வந்த உடனே அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சுபிதா சொல்றாரு. சுபிதாவும் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் சின்ன வயசுல வந்து. என்னதான் ஒரு 5 பேர் கேங் இருந்தாலும் இந்த 5 பேர் கேங்லயுமே 2 பேர் தனியாக ஒருத்தங்க இருப்பாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. க்ளோஸாக இருக்கும்போது அப்போ நம்ம வந்து சுபிதாட்ட வந்து சொல்றாரு நம்ம ஆகாஷ், இப்படி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவட்ட போய் கேட்கிறாரு. அவளுக்கு ஒன்னே நான் என்ன சொல்றது, இருப்போம் அப்படிங்கிற. என்ன ரீசன்னா, நம்ம சுபிதாவுக்கு வந்து ஆல்ரெடி ஆகாஷ் மேலே சின்ன வயசுல இருந்து க்ரஷ் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி முன்னாடியே வந்து க்ரஷ் வந்துருச்சு. ஸோ வந்து அதனால எதுவுமே பெருசாக அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவன் எப்படியும் இப்படிதான் எந்த பிள்ளைகிட்டலாம் பேசுவான், ஆனால் வந்து அந்த அளவுக்கு லவ் அப்படிலாம் போக மாட்டான் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் ஒரு தாட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ +2 வருது. +2 வந்தோடனே எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனே இவங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் சேர போறாங்க. காலேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க வேற காலேஜ், 4 பேரும் வேற ஒரு காலேஜ் போறாங்க. ஸோ இவருக்கு எடுத்த மார்க்குக்கு இவர் வந்து ஒரு வேற ஒரு காலேஜ்ல சேர போறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காம்படிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. இவங்க காலேஜ்ல இருந்து இவங்க போவாங்க, அவங்க காலேஜ்ல இருந்து அவங்க போவாங்க. ஸோ அப்படி மீட் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ல வந்து அவங்க தான் ஃபுல்லாக வின் பண்ணிட்டு வருவாங்க. அந்த 4 பேர். இவங்க டீம்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து காம்படிஷன் பண்ண அப்படின்ல. ஏன்னா இவங்க என்ஜாய் வந்து இவங்க அடிக்க முடியாது நம்ம ஆகாஷ் டீம்ல. ஏன்னா ஆகாஷ் டீம் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பைக் எடுத்து சுற்றுறதா இருக்கட்டும், காலேஜ் கட்டடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா படிப்பு குரூப் அதெல்லாம் படிச்சுட்டே மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சுபிதா ஒரு நாள் வந்து சொல்றாங்க, நம்ம ஆகாஷ் வந்து பேசுறாங்க, வெளியே ரெண்டு வந்து வாடா போவோம் அப்படின்னு வெளியே கூட்டு போறாங்க. கூட்டு போனே என்ன சொல்லு சுபி அப்படின்னோடனே, சுபின்னு அவர் கூடுவாரு செல்லமா. சுபி என்ன சுபி சொல்லு அப்படின்னோடனே, இல்லை உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளாவே சொல்ல முடியல அப்படின்னா. என்ன சொல்லு, நான் என்கிட்ட மறைக்கிறதுக்கு அப்படின்னு விஷயம் இருக்கு உங்ககிட்ட, என்கிட்ட சொல்றதுக்கு தயங்கிறதுக்கு அப்படி உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னே, இல்லை நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னோடனே நம்ம ஆகாஷுக்கு வந்து சாக்காச்சு. அப்படி சும்மா கலாய்க்காத, காமெடி பண்ணாத, வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு அப்படிங்க. இல்லை நான் ரொம்ப சின்சியர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க மறுபடியும் நம்ம சுபி சொல்கிறாங்க. சுபி சொன்னோடனே நம்ம ஆகாஷுக்கு, இது பாருடி நான் வந்து ஒன்று அப்படி நினச்சது கூட கிடையாது, ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது அப்படி இப்படின்ட்டு ஒரு சொன்ன உடனே ஒரு அன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு சண்டையாக உட்காந்துருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. ஸோ அவங்க மீதி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, என்னடா எதுக்கு உங்க 2 பேருக்கு என்னாச்சு, அடுத்து வெளியே போகும்போது என்னடா உங்க 2 பேருக்கு என்னாச்சு, ஏன் பேச மாட்டீங்க, 2 பேரும் எங்களை தனியாக விட்டு நீங்கள் தான் தனியாக சுற்றுவீங்க, தனியாக பேசுவீங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றுலடா அப்படின்னு. அப்புறம் பேச வச்சிடறாங்க. பேச வச்ச உடனே நம்ம ஆகாஷ் வச்சுக்காரு, சரி நம்மளுக்கும் அவளை விட்டுட்டு இருக்க முடியல, சரி நம்மளும் கொஞ்சம் ப்ரொப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவோம், நம்மளும் லவ் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு லவ் பண்ண ஐடியாவே இல்லை. பட் இருந்தாலும் சும்மா சொல்றாரு, நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. இது வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சுபி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, படிக்கிறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆகாஷ் கூட சுத்துறது, பேசுறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. காலேஜ் முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா,
நம்ம சுபி வீட்டில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு வந்து வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு தான், சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே எங்க இருந்தாலுமே அந்த ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப சீக்கிரம் புஷ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க, அங்கிள் வேண்டாம் அங்கிள், இப்போ மேரேஜ் வேண்டாம், அவளுக்கு என்ன வயசாயிருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை இல்லை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ நம்ம ஆகாஷ் மட்டும் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் லவ் பண்ணுறாங்க, ஆனால் கண்டுக்க மாட்டாங்க பெருசா. அதனால சுபி வந்து பேசுகிறாங்க, என்னடா நீ கண்டுக்க கூட மாட்டாங்க, இப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்க அப்படின்ட்டு சுபி வந்து அடுத்து கேட்குறாங்க. கேட்டவுடனே நம்ம ஆகாஷ் வந்து சொல்கிறாரு, பண்ணிக்க, கல்யாணம் பண்ணா பண்ணிக்க, இதுல என்ன இருக்கு, இப்போ நம்ம லவ் பண்ணோம் அவ்வளவுதான், வேற இதுல என்ன. நான் இப்போ உன்னை கூட்டிட்டு போக முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை கூட்டு போன எனக்கு அந்த வயசு கிடையாது கூட்டு போறதுக்கு. ஏன்னா நான் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், பட் என்னையே நான் பாத்துக்க முடியாது, இப்போ ஒன்னு நான் அப்படி பாத்துக்க முடியும் கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப ஒரு இதா பேசுறது நம்ம ஆகாஷ் வந்து. உடனே நம்ம சுபி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கையை கட் பண்ணிடுறாங்க. கையை கட் பண்ணிட்டு நிறைய பொண்ணுங்க கட் பண்றாங்க, அதெல்லாம் ஏன் கட் பண்றாங்கன்னு தெரியல. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த பொண்ணாலும் கட் பண்ணாதீங்க ப்ளீஸ், அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். கட் பண்ணா உங்களுக்கு தான் வலிக்க போகுது, அவங்க ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு வலிக்க போறது இல்லை. உங்க அன்பை காட்டுறது கட் பண்ணி தான் அன்பை காட்டணும்னு ஒரு அவசியம் இல்லை. நீங்க கையை கட் பண்ணாம கூட அன்பை காட்டலாம். ஸோ எந்த ஒரு ஆத்திரத்திலையும் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அந்த கையை கட் பண்றது, இந்த கழுத்தை கட் பண்றது, இந்த மாதிரி வியடா முடிவு எடுக்காதீங்க, ஓகேவா? இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸா நினைச்சுக்கோங்க. அப்படி நம்ம கையை கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆகாஷ் தெரிய வருது. ஆகாஷ் அப்போ கூட கண்டுக்க மாட்டேங்காரு. அவன் கட் பண்ண போறான், நமக்கு அவர் ஏன்னா சும்மா டைம் பாஸ் தான் சொல்லி வச்சாரு, நம்ம கூட இருக்க அவளை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியல அப்படிங்கிற ஒரே காரணம் சொல்லி வச்சாரு. பட் அவருக்கு அந்த மேரேஜ் அந்த சீரியஸ்னஸ் ஒரு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 1 month 2 months அதுக்குள்ள மேரேஜும் முடிஞ்சிருச்சு. நம்ம சுபிக்கு மேரேஜ் முடிஞ்சோடனே சுபி ரொம்ப சேடா இருக்காங்க, எதுவுமே பேசல. அப்புறம் அவர்கிட்ட ஆகாஷ் அப்படி பேச டோட்டலாக அவாய்ட் பண்ணாங்க, ஏன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் வந்து காலேஜ்ல அப்படியே ஸ்டாண்ட்ல வந்து படுத்துட்டு பசங்க கூட பேசிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு நம்ம ஆகாஷ்க்கு ஒரு. அப்போ வந்து சுபி வந்து ஒரு நாள் வராங்க. சுபி அவங்க ஒரு மீதி உள்ள டீம், அந்த ஒரு 4 பேர் சொன்னோம்ல, ஒரு பொண்ணு 2 பசங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. வந்தோடனே உள்ள காம்படிஷனாக இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க காலேஜில் காம்படிஷன் நடக்குது. ஸோ அதுக்காக இந்த காலேஜை இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆகாஷை பார்க்குறாங்க, என்னடா இங்கே இருக்க, உள்ள போலையாட்டாங்க, நம்ம பிளேஸே இதுதான்டா, இங்கே தான்டா என்ஜாய் பண்ணோம் எப்போவுமே, கிளாஸுக்கு என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், சும்மா போயிட்டு வர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ சுபி மட்டும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க, முகத்தை கொடுத்து பேசவே மாட்டாங்க, அந்த பக்கம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. சுபி வந்து மேரேஜ் முடிஞ்சும் காலேஜுக்கு வராங்க. அவங்க வந்து ரோட்டுக்கு அந்த பக்கத்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவர் போறாரு, போயிட்டு பேசுறாரு. சுபி வந்து தள்ளி போறாங்க, இவரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்க, பேச முடியாது அப்படின்ட்டு. உடனே இவர் பக்கத்துல போயிட்டு பேசுறாரு, என்னடி ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படின்னா, இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு நான் பேச எனக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு சுபி வந்து சொல்றாங்க. ஆனாலும் அப்பவும் ஆகாஷ் அந்த ஃபீலிங் இல்லவே இல்லை, நான் லவ் பண்ணவே இல்லை. ஆனா அந்த பொண்ணுக்கு இவரு தான் வேணும் அப்படின்னு ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா கையை கட் பண்றதா ரொம்ப ஒரு இது அப்படி ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. சுபி ஃபீல் பண்ணும்போது இவரு அந்த ஃபீலிங்ஸ் வந்து இவர் கண்டுக்க மாட்டேங்காரு. இதுதான் வாழ்க்கையில எப்பவுமே நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்தவே கூடாது. வெளிப்படுத்தினா அவங்களுக்கு பெருசா தெரியாது. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும். அதனால நம்ம ஃபீலிங்ஸ் நமக்குள்ள வைக்கிறது எவ்வளவு பெட்டர். சில ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே நம்ம வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் பொண்ணு ஒரு பொண்ணை கூட்டு இருக்காங்க. ஜூனியர் பொண்ணை கூட்டுரும் போது ஆகாஷ் வந்து அந்த ஜூனியர் பொண்ணு மேலே ஒரு சைட் ஆகுது, கண்ணாகுது. அந்த பொண்ணை சைட் அடிச்சே இருக்காரு. நம்ம சுபி இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க, அங்கே வந்து இந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. சைட் அடிச்சோடனே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இது தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி. அந்த பொண்ணுக்கு தெரியும் ஆல்ரெடி சுபியை லவ் பண்ணது, 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு, எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம ஆகாஷ் வந்து விடுறதால அந்த பொண்ணை வந்து அப்படியே பின்னாடியே சுற்றி கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண வச்சிடுறாரு. அப்போ சுபி வந்து நீ திருந்த மாட்டாடா, அந்த பிள்ளையாவது கடைசியில் கைவிடாமல் இரு, அந்த பொண்ணு பாவம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இவர் வந்து காலேஜ் முடிச்சிட்டாரு, வேலைக்கு போனதில்லை, சும்மா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சிருச்சு, ஜாப் போயிட்டு அப்போ இவங்க 2 லவ் கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அப்படின்னு இருக்காரு. பட் மேரேஜ் ஆயிடுச்சு சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஒன்று, சுபி இழந்த ஒரு வருத்தம் இவருக்கு இல்லவே இல்லை. ஆனால் சுபிக்கு காலம் ஃபுல்லாக அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு காதல், நீங்கள் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோம், டிரைவர் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் ஒரு பொண்ணை பிடிச்சா நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். சொல்லாமல் இருக்க அந்த காதல் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அதுமாதிரி சொல்லி இந்த மாதிரி பிரிஞ்ச காதல் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ காதலிக்காமல் இருமேல காதலிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி காதல் ஸ்டோரி, மறக்க முடியாத ஸ்டோரி, க்ரஷ்ஷாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி இடத்துல லவ் பண்ணீங்கன்னா அதை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன்.